ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு மழை வர மாதிரி இருக்குது. வானிலை வந்து சட்டு சட்டுன்னு மாறிட்டே இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி தான் பண்ணேன். மீதி காளான் வந்து காளான் சில்லி மாதிரி பண்ணேன். அந்த சில்லி பார்த்திங்கன்னா நல்லாவே வரல. சில்லி வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. அதுவும் இல்லாமல் இந்த எண்ணெய் நிறைய உறிஞ்சிருச்சு மக்களே காளானில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சில்லி போட்டு அந்த சில்லி எடுத்து காளான் பிரியாணிலேயே போட்டு விசில் வச்சு காளான் பிரியாணி தான் காலையில் ரெடி பண்ணியாச்சு மக்களே. பண்ணி சாப்பிட்டுட்டு காலையிலேயே வந்து பிவிஆர் சினிமாஸ் தான் போயிருந்தோம். 12 o'clock வந்து கருப்பு மூவிக்கு தான் போயிருந்தோம் மக்களே. சரின்னு சொல்லிட்டு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் புக் பண்ணோம். நல்ல வேலை டிக்கெட் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு படம் பார்த்துட்டு அங்கே என்னென்னலாம் வாங்கினோன்னா பாப்கார்னு, அதுக்கப்புறம் இந்த சமோசா. வீட்டிலேருந்து கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப பிரச்சனையே இருக்காது. படம் முடியறக்கே 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் ஆனந்தாஸ் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் மக்களே. இது வந்து மசால் கடலை, இது சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கார்லிக் முறுக்கு அங்கே வாங்கி ஆனந்தாஸில், இதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது முந்திரி, இதுவும் மசாலா முந்திரி, அது ஒன்று ஒரு டப்பா வாங்கியிருந்தேன். ரேட்டு தான் ரொம்ப காஸ்ட்லி. ஆனந்தாஸ் உங்களுக்கே தெரியும், ரொம்ப காஸ்ட்லி தான் ரேட்டு. அதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் இருந்துச்சுன்னு வந்து பார்த்தோன்னே குலாப் ஜாமுன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது ஏதோ மலாய் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு அவர் வாங்கினார். மலாய் கீவரா ஏதோ போட்டிருக்கு. இந்த ஸ்வீட் ஒன்று வாங்கியிருந்தார், அது நார்த் இந்தியன் ஸ்வீட்டு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வீட்டில் வந்து கார்ன் தான் பண்ணியிருந்தேன். கார்னில் வந்து உப்பு அதுக்கப்புறமா பெப்பர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து தோசை, அதுக்கப்புறமா சட்னி 2 நாள் முன்னாடி வச்ச சட்னி இப்போ எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆம்லேட்டு. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.